இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரு 500 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாரு. அது ஒரு தடவை செக் பண்ணி தான் பாருங்களேன். நான் எதுக்கு செக் பண்ணணும்? என்கிட்ட 500 ரூபாய் நோட்டே இல்ல. கிளம்பு கிளம்பு. என்னங்கய்யா? சத்தியமா நான் 500 ரூபா தான் கொடுத்தேன் தம்பி. மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு என் பிள்ளை கொடுத்தது. அதுல ஒரு 50 ரூபாய்க்கு இட்லி வாங்கினா 500 ரூபாய் அவன் எடுத்துக்கிட்டு இப்படி இல்லைன்னு சாதிக்கிறான் தம்பி. அண்ணா, எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி தான் பாருங்களேன். ஏய், எத்தனை வாட்டி பாக்குறது? எனக்கு வேற வேலை இல்ல. போடா, வேலையை பார்த்துட்டு போடா. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? யாருகிட்ட என்ன பேசுற? யோ, சொல்லியா? செக் பண்ணி பாருங்க சொல்லிடுறீங்களா? ஒன்னும் செக் பண்ண மாட்டியா? கையோடுன்றல. விட மாட்டேன். எங்க வச்சிருக்கேன்னு சொன்னாதான் விடுவேன். சொல்றேன்ல, 500 ரூபாய் எங்க இருக்குன்னு பாரு, செக் பண்ணி பாரு. கையோடு. விட மாட்டேன், செக் பண்ணி பாரு. எத்தனை தடவை சொல்றது? ஐயாவ போய் சொல்றான். சொல்லியா? எங்க? சொல்லு. சொல்றல. எங்க வச்சிருக்க? ஏய், நிறுத்து. எங்க போனாலும் உனக்கு வம்புக்கு நிக்கிறதே வேலையா இருக்கு. பாவம், அவரே தெருவுல கடையை வச்சுட்டு ராத்திரி பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? என்ன அடிச்சா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு என்ன போட்டு அடிக்கிறாருமா. முதல்ல கையெடு. நீ கையை எடுன்னு சொல்றல. இது பாரு, உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. அவ என்ன பண்ணான்னு தெரியாம இதுல நீ தலையிட்டு இருக்காத. அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, உன் பணத்துமுறை அவர்கிட்ட காமிச்சிருப்ப, அதானே? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. முதல்ல நான் என்ன பண்ண உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு மோப்பம் பிடிச்சு சுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? நீ எப்படி போனா எனக்கு என்ன? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், உன் பாட்டுக்கு எதையாவது உளறிட்டு இருக்காம போ அந்த பக்கம். இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீயும் சேர்ந்து அசிங்கப்பட்டு போயிருவேன். ஏய், சொல்றா, எங்க வச்சிருக்க? சொல்லு, சொல்றா. சொன்னா கேட்க மாட்டேன். போ, சொல்றா. மனுஷனே கிடையாது. இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நீலாம் திருந்தாத ஜென்மம். சீ. ஏய், போ, மரியாதை சொல்றா. சொல்றா. எங்க இருக்கு அந்த 500 ரூபா? என்ன இது? 500 ரூபா நோட்டே இல்லைன்னு சொன்னா இது எங்க இருந்து வந்துச்சு? அது ஏன் பணம். அப்படியா? சார், பா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அங்க போனா இது யார் பணம் தெரிஞ்சிடும். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். இது அவர் பணம் தான் சார். எதுக்கிட்ட அடுத்தவங்களை ஏமாத்தி சாப்பிடணும்னு பாக்குறீங்க? அதுவும் இவர மாதிரி வயசானவரை ஏமாத்தலாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ தெரியல. ஐயா, இந்தாங்க உங்க பணம். ரொம்ப நன்றி தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இந்தையா, உன் பொருள் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்க. தம்பி, நல்ல நேரத்தில் வந்து என் காசை வாங்கி கொடுத்தீங்க தம்பி. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. வரேன் தம்பி, வரேன். போயிட்டு வாங்க ஐயா.